ஸோ சூரியன் எஃப்எம் 93.5 கோயம்புத்தூர்ல நீங்க ஷோ கேட்டிருந்தீங்கன்னா சிறுவாணி சின்னமணின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ போகும். அந்த ஷோல வந்து வென்ஸ்டே வந்து ஜோசியர் வருவாரு. அவங்க ஷோ முடிச்சு கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் கால்ஸ் வந்துட்டே இருக்கு. இப்ப நான் அட்டென்ட் பண்ணி ஜோசியர் மாதிரி பேச போறேன். லெட்ஸ் see how it works. திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறாங்க. திருப்பூர்ல இருந்தா ஜோசியர்ட்ட பேசுறதுக்காகவா? ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாங்க. சூரியன் பண்பல 93.5ல பேசிட்டு இருக்கிறது உங்க சிறுவாணி சின்னமணி தானோ? உங்க ராசி நட்சத்திரம் என்னங்கறத சொல்லுங்க. இருங்க ஜோசியர்ட்ட குடுக்கறேன். சொல்லுங்க, என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? தனுசு ராசி, மூல நட்சத்திரம். ஆண் மூலம் அரசாலம். கல்யாணம் இப்ப அவங்களா? எத்தனை வயசு ஆகுது? இப்போ 27 ஆகுதுங்க. 27 வயசுலயே உனக்கு கல்யாணமா? இரு, பிரகாஷ்ன்ற பேரு 27 வயசு, உனக்கு வந்து 47ல தான் திருமணம் முடியும்னு போட்டிருக்கு. வேற என்ன தெரியணும்? இல்ல வேற எது வேணாங்க, வேற எது வேணாம். இருப்பா, உனக்கு ஒரு கண்டம் இருக்கு. என்ன கண்டங்க? நீலகண்டம். ப்ளூ கலர்ல Dress போட்டு எங்கேயும் வெளியே போவாத. உள்பனியன்லாம் போடுவியா? போடுவாங்க. உள்பனியன்லாம் நீ என்ன கலர்ல போடுற? ஒயிட் கலர். ஒயிட் கலர் மட்டும் தான் போடணும். வேற எந்த கலரும் எடுத்துன்னு வச்சுக்கோ. அந்த நெஞ்சு மூடி இருக்குதுல்ல, ஆமா ஆமாங்க. போசிங்கிறோம். எஃப்எம்ல தான் பேசுறீங்களா? குப்பம்ல இருந்து பேசுறோம். எந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்க? நீங்க எந்த நம்பர்னு நினைச்சு எந்த நம்பர் கூப்பிட்டுருக்கீங்க? இது சூரியன் எஃப்எம் இது? ராங் நம்பர் சொல்றாங்கக்கா. சரி சாரிங்க, ராங் நம்பர். என்ன சாரி சொல்லிட்டு போனா நீங்க என்ன ஒரே நிமிஷம் இந்த நம்பரை நோட் பண்ணுங்க. சாரி சொல்லிட்டு ஏதோ கால் பண்ணி ஜோசிய சொல்லு, சூரியன் எஃப்எம்ல நட்சத்திரம் சொல்லு, ராசி சொல்லு, கல்யாணம் வேணும் எனக்கு, கல்யாணம் திருமணம், பாவாடை அவிழும் வயதில் தாலி கட்ட வந்தவன் எவனோன்றியா? இல்லங்க, அது இந்த அக்கா ராங் நம்பர் போட்டாங்க. சரி விடுங்க. அந்த அக்கா ராங் நம்பர் போட்டா உனக்கு எங்க போச்சேப்பா? சரி அது இல்லங்க, ஜோசியம் பாக்குறது எஃப்எம் ஓடிட்டு இருந்தது, அதுதான் கூப்பிட்டோம். எஃப்எம்ல ஓடிட்டு இருந்தது கரெக்ட் தான். சூரியன் எஃப்எம்ல தான் பேசுறேன். ஆர்ஜே தீபக் பேசுறேன். சும்மா ஒரு பிராங்க் பண்றாங்க. சொல்லுங்க. பிராங்க்